அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இஸ்வாவோட ஆனுவல் டே மயிலாடுதுறையில இருக்க சிக்னேச்சர் ஹால்ல சாட்டர்டே நடந்துச்சு. இஸ்வாவை முன்னாடியே வந்து விட சொல்லிட்டாங்க. 12 போல இஸ்வாவை கிளப்பி போய் விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் நாங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 மணிக்கு போனோம். நாங்க போன டைம்ல ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோட போனோம். ஆனா முன்னாடி இடம் இல்லை. ஸோ கொஞ்சம் பின்னாடி தான் உட்காந்துருந்தோம். ஸ்டார்டிங்ல முன்னாடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸை கெஸ்டா கூப்பிட்டு அச்சீவ் பண்ணதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பொண்ணும் ஒரு நாள் இப்படி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் வந்துச்சு. அப்புறம் ப்ரைஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல கல்ச்சுரல்ஸ் ஆரம்பிச்சாங்க. இஸ்வா ரொம்ப அழகா ஆடினா. அவளை நல்ல நடுவுல அழகா ஃப்ரண்ட்ல நிக்க வச்சு ஆட விட்டுருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது. ஆடும்போது வீடியோ எடுக்கணுன்றதுக்காக கூட்டத்துக்குள்ள அங்கிட்டு இங்கிட்டு ஓடி போய் ஒரு வழியா வீடியோ எடுத்துட்டோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ், ஒரு ப்ரௌடான மொமெண்ட், ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு எல்லாத்துக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இஸ்வாக்குள்ள இவ்வளோ டேலண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு ஸ்டெப்பு கூட மறக்காம ரொம்ப அழகா ஆடினா. சும்மா வீட்டுல பிள்ளைங்க கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருப்பா. ஆனா இவ்வளோ டேலண்டா அழகா ஆடுவான்றத நான் எதிர்பார்க்கல. ஸோ உங்க குழந்தைங்களும் என்ன பண்ணாலும் அதுக்காக என்கரேஜ் பண்ணுங்க. என்கரேஜ் பண்றது மட்டும் தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டா இருக்கும். அப்புறம் இஸ்வாவை கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. நாங்களும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.